ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இங்கே 1/4 கிலோ சேனைக்கிழங்கை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/2 கப்பு பைத்தம்பருப்பு நினச்சி 1/2 மணிக்கு வச்சுருக்கேன். இது குக்கரில் வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு, ஒரு 3 விசிலுக்கு விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா வத்தல், 2 பச்சை மிளகாய், இஞ்சி நிறையா போடணும். இதில் இப்போ இதில் இந்த சேனைக்கிழங்கு பருப்பு கலவை எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயம், சேனைக்கிழங்கை மேஷர்னாலேயே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் திருவினது ஃப்ரெஷ் கோகோனட் போட்டு இறக்கிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் புழியணும். டேஸ்டியான சேனைக்கிழங்கு மசியல் ரெடி.